இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நடமாடி கொண்டிருப்பதில்லை. என்னை விட சீரியர் எந்த கட்சியிலும் யாரும் இல்லை. நான் அரசியலுக்கு வரும்போதே பதவிக்காகவும் பணத்தையும் நோக்கி நான் பயணம் இல்லை. அதனால் என்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்லியே நாங்கள் பழகிட்டோம். நாங்கள் எடுத்த முடிவு என்பது, நான் முன்னால் சொன்ன நீங்கள் கேள்விக்கு பதிலுக்கும் இதுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. தமிழ்நாட்டில் எது இருக்கோ இல்லையோ பாதுகாப்பு வேண்டும் என்று நினைக்கிறோம்ல, அது இல்லாமல் போயிருக்கிற இந்த நிலையில் இந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது அப்படின்னு நினைத்த எதிர்பார்ப்பு இல்லாத காங்கிரஸ் கண்ட தொண்டர்கள் நானும் ஒருத்தர். நாங்கள் தான் அந்த கருத்தை உருவாக்கணும். என்ன காரணத்தாலும் நடக்காமல் போனது தமிழ்நாட்டுக்கு ஏதோ சாபம். ஒருவேளை காங்கிரஸ் தலைமை சரியாக அந்த அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு பல நன்மைகள் நடந்திருக்கும் என்று இன்னமும் நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குமா இன்பமாக இருக்குமா எனக்கு தெரியாது. அரசியலில் எதுவும் நடக்கலாம், எப்போதும் நடக்கும் என்று நினைக்கக்கூடிய யதார்த்தவாதி நான். இந்த முடிவுதான் நிரந்தரம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் கூட்டணி ஏற்கனவே நான் சொன்னது தான், கூட்டணி கையெழுத்து போட்டோடனே அது ஒன்றும் கல்வெட்டு சாசனம் அல்ல. அதுக்கு உதாரணத்தை கூட சொன்னேன். போன உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கூட்டணி போடும்போது 5 முனிசிபாலிட்டிகளில் சேர்மன் காங்கிரஸ்னு ஒதுக்கி போட்டாங்க. ஆனால் ஒதுக்குனாங்களா? கையெழுத்து போட்டு ஏங்கடா ஒதுக்கல அப்படி யாரும் கேட்கல. இப்போ கையெழுத்து போட்டாலும் செஞ்சுதான் ஆகணும்னு என்ன இருக்கு? ஏற்கனவே பல உதாரணங்களுக்கு அவங்களே காரணமாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யதார்த்தம், காங்கிரஸும் பிஜேபி மட்டும் கூட்டணி சேர முடியாது. மற்ற எந்த கட்சியும் யாரோடும் எப்போதும் எப்படியும் சேரலாம் என்கின்ற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த அரசியலை நாம் தெரிந்து கொள்ள முடியும். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கூட காங்கிரஸ் இணைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஏங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் எலெக்ஷன் கூட புது கூட்டணிலாம் வந்து பார்க்கலையா நீங்க? நடந்திருக்கு. நாமினேஷன் ஃபைல் பண்ணி வித்ட்ரா பண்ற 2 நாளைக்குள்ள புதிய கூட்டணி உருவாகி ஆட்சியை பிடிச்சது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்துச்சு. இதெல்லாம் பார்த்துருக்கிற நாம இது ஒன்றும் வியப்படையவில்லை. எதுவும் நடக்கலாம். இவர்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது என்பதை நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். எனக்கு முதல்ல புரிய வச்சதே எங்க வீட்டில் இருக்க ஒரு 6 வயசு பேத்தி தான். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் விஜய்க்கு இப்படி ஒரு இருக்கா, ஒரு ஆதரவு இருக்காங்கிற எனக்கு தோண ஆரம்பிச்சது. பிறகு விசாரிக்கிற போது தான் ஒரு பிரம்மாண்டமான ஆதரவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஆதரவின் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு புதிய பார்வையோடு, புதிய சிந்தனையோடு, புதிய அணுகுமுறையோடு மக்களுக்கு நலம் பயக்கின்ற ஒரு புதிய ஆட்சியை உருவாக்க காங்கிரசும் இவர்களும் சேர்ந்தால் அது நல்லது என்கிற முடிவுக்கு நான் தான் முத அந்த கருத்தை ஃப்ளோட் பண்ணேன். அதற்கு பின்னால எல்லாருக்கும் அந்த கருத்து வந்துச்சு. என்ன காரணமோ, யாருடைய கண்பட்டதோ இப்போ அதில் ஒரு பெரிய தேக்கம் இருக்கு. ஆனால் இதுவே நிரந்தரம்னு நான் நினைக்கிறேன். எதுவும் வரலாம்.